ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது எல்லாரையும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா மயிலை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஜட்ஜு. அப்போது வக்கீலும் கேள்வி கேட்க மயிலும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்து அவங்களும் சைகை பண்ணிக்கிட்டு உண்மையை சொல்லு மயிலே நாங்கள் சொல்லி கொடுத்ததை சொல்லு அப்படின்னு சைகை பண்ணவும் மயிலுமே ஆமாம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. உனக்கு ஏதாச்சும் சொல்ல விருப்பமா அப்படின்னு கேட்கும்போது நான் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு மயில் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்கிறியம்மா அப்படின்னு கேட்கவும் எனக்கு நடந்தது எதையுமே நான் நினைக்க விரும்பலை, எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு அவர் கூட வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து சரவணனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏப்பா இங்கே சரவணனை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரவணன் மேலே வராரு. ஜட்ஜு பக்கம் இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க. அப்போது மேலே போன உடனே வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்கப்பா, என்ன இதெல்லாம் அந்த பொண்ணை இப்படியெல்லாம் நீங்கள் கொடுமை பண்ணீங்களா? இந்த பொண்ணு 80 சவரன் நகையோட ஊராரே கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் வேலைக்கு போக சொல்லி டார்ச்சர் பண்ணீங்களா? வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணீங்களா அப்படின்னு கேட்கவும் இல்லை சார் அப்படின்னு சரவணன் சொல்லிடுறாரு. என்னப்பா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு. சரியா, நான் உங்களை ஒன்று கேட்கலாமா அப்படின்னு இங்கே சரவணன் கேட்குறாரு. அப்போது வக்கீல் இருந்துக்கிட்டு உங்களுக்கு அவர் கேள்வி கேட்குற தகுதி கிடையாது அப்படின்னு வக்கீல் சொல்கிறாரு. அப்போது ஐயா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச விரும்புகிறேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் ஜட்ஜு சொல்கிறாரு. அப்போது என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும்போது இல்லையா நான் இவ்வளோ கொடுமை பண்ணேன், சித்திரவதை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. இது எல்லாத்தையும் தாண்டி அவள் என் கூட எதுக்கு சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்றத நீங்களே அவகிட்ட கேட்கலாமே ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. அதானப்பா அந்த பொண்ணுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜட்ஜே வந்து சொல்லவும் இல்லையா அது கிடையாது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கு காரணம் வேறு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். என்னப்பா என்ன காரணம் இருக்குது அந்த பொண்ணு உங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு அப்படின்னு. எங்கள் குடும்பத்தை விட நல்ல குடும்பம் எதுவுமே கிடையாது, என்னை தவிர நல்ல மாப்பிள்ளையும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும், அதனால தான் அவள் என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறா. இவ்வளோ கொடுமை பண்ணதுக்கப்புறமும் யாராச்சும் ஒரு பொண்ணு தான் புருஷன் கூட இப்படி சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்களா? இப்படி இருக்கிற இந்த காலத்தில் புருஷன் கொடுமை பண்ணால் எல்லாருமே டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நீ சித்திரவாதை அனுபவிக்கிறதுக்கு நான் பேசாமல் உன் கூட வாழ வெட்டியவே இருந்துருவா அப்படின்னு போகிற பொண்ணுங்களை மதியில் இப்படி இவை என் கூட தான் சேர்ந்து வாழணும் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா அப்படின்னு சொல்கிறானா அதுலேருந்தே உங்களுக்கு புரியுங்களே ஐயா தப்பு யார் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும் ஜட்ஜே குழம்பி போகிறாரு. என்னப்பா இப்படி குழப்புற, ஒன்றுமே புரியலையே, வேற வழி இல்லாத தானே அந்த பொண்ணு உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜட்ஜு சொல்லவும் இல்லையா அது காரணம் கிடையாது, நான் முதல்ல சொன்ன மாதிரியும் இப்போ தப்பு பண்ணது எல்லாமே அவங்க பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது எங்கள் மேலே, எங்கே நாங்கள் அவளுக்கு விவாகரத்து கொடுத்துருவோமோ அப்படின்னு அவள் பயந்துக்கிட்டு தான் எங்கள் மேலே பொய்யான ஒரு புகாரை கொடுத்துருக்கா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. என்னப்பா அப்படின்னு. ஆமாம் ஐயா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு கேட்கவும் இப்போது எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து நடுவில் வந்து பேச விடாமல் இல்லை யுவரானர் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போது இந்த வக்கீல் வந்து யுவனார் கொஞ்சம் சாட்சி அதாவது குற்றம் சாட்டப்பட்டவரை கொஞ்சமாச்சு பேச விட சொல்லுங்க, இப்படி எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா அவர் எப்படி நடந்த விஷயத்த சொல்வாரு அப்படின்னு இங்க சரணோட அவங்க ஏற்பாடு பண்ண வக்கீல் சொல்லவும் அப்போது சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க, நீங்கள் சொல்லுங்கள் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கேட்குறாங்க வக்கீல் வந்துட்டு. அப்போது நடந்த எல்லாத்தையும் சரவணன் சொல்கிறாரு. நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் உண்மையை எல்லார் முன்னாடி இப்போ நான் சொல்கிறேன், இதுதான் சார் நடந்தது. ஆனால் அவங்க இப்போ எங்கள் மேலே நாங்கள் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணதா கொடுத்த புகார் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே 80 சவரன் நகை போட்டு அவங்கள அவளை எனக்கு கல்யாணம் பண்ண வச்சது ஊர் அறிய உண்மைதான் சார். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு இவளோடைய உண்மை முகம் தெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ வேலைக்கு போக அனுப்பிவிட்டாங்க, இவ படிச்சிருக்கா +2 படிச்சிருக்கா அப்படின்னு உடனே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே படித்தவங்க வேலைக்கு போகிறாங்க. அப்போ மயிலுமே தானுமே படித்தவங்க அப்படின்னு வீட்லேயே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. படித்த புள்ள வீட்டு வேலை எதுக்கு செய்யணும் அப்படின்னு என் அப்பா அம்மா முடிவு பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்தாங்க வேலைக்கு போக சொல்லி.
ஆனால் அவள் அங்கே போனால் நம்ம மாட்டிப்போமோ, அவள் +2 தான் படிச்சிருக்கா, அவள் எம்ஏ படித்தது அப்படின்னு சொன்னதெல்லாம் எங்ககிட்ட போய். அதனால் எங்கே வேலைக்கு போகிறதுன்னு தெரியாமல் வேலைக்கு போகலனாலும் வீட்லேயும் நாங்கள் எல்லாரும் கேள்வி கேட்போம் அப்படின்னு பயந்துக்கிட்டு ஹோட்டலுக்கு வேலைக்கு போனான். அங்கே போயிட்டு நான் ஒரு நாள் அவளை பார்த்து பிடிச்சிட்டேன். வேலைக்கு போகிறன்ற பேச்சில் தினமும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல போய் இருந்துட்டு பொழுதானா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. இப்படி ஒரு நாள் என்கிட்ட அவள் மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் இவளுடைய வயசு விஷயம், இவ என்னை விட 2 வயசு பெரியவ, என்னை விட 2 வயசு சின்னவ அப்படின்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த உண்மையும் எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிய வந்தது. அதுவும் அவருடைய அப்பா கிட்ட இருந்தே நான் ஆதார் கார்டை வாங்கி அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவளை நான் கூப்பிட்டு விசாரித்தப்போ இல்லவே இல்லைன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவகிட்ட நான் பேசாமல் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருந்தேன் அவள் மேலே இருந்த கோவத்தினால. அப்புறம் ஒரு சில காரணங்களால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் நான் தான் வந்து தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி போய் சொன்னேன் அப்படின்னு, அதாவது அவகிட்ட நான் ஒழுங்காக பேச மாட்டேன்றா அப்படின்னு என் பெற்றவங்கள காரணம் காட்டிட்டு இருந்தா. அப்படி இருக்கிறப்போ நான் ஒரு நாள் இப்படி போய் சொன்னவே எனக்கு வேண்டான்னு அவள் அம்மா வீட்டில் அவளை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அம்மா வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா என் கூடவே சேர்ந்து வாழணும்னு, அதாவது வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே நாடகம் ஆடிட்டு இருந்தா. அப்படி இருக்கிற சமயத்தில் வீட்டுக்கு வர அவளுக்கு வழி இல்லை, கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். அதுவும் பொய்யாதான் இருக்கும்னு நான் முதல்ல நம்பினேன். அதுக்கப்புறம் குழந்தை விஷயத்தில் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா இவங்களுக்கும் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் எல்லாமே தெரியும். எல்லாருமா சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து தான் எங்களை போய் சொல்லி ஏமாற்றி அவளை என் தலையில் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா செக்கப் பண்ணால் அட்டை போடலாம், அதாவது மாதம் ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது இவ கர்ப்பம் இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. இதை கேட்டு எங்கள் மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகிட்டோம். இவ கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இவரான இல்லை அப்படின்னு மயில் சொல்லிட்டு இருக்காங்க. நான் பொய் சொல்லலை அப்படின்னு. கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, அவர் சொல்லி முடிச்சிடட்டும் அப்படின்னு. சொல்லுங்கள் சரவணன் அப்படின்னு. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே உடஞ்சி போய் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த காரணத்தினால தான் நான் அவகிட்ட பேசாமல் போயிட்டேன் அப்படின்னு வீட்டில் எல்லாருமே இதை ஏற்றுக்கிட்டு, ஏதோ உங்களுக்கு என்ன வயசாகிடுச்சா, இன்னும் கொஞ்ச நாள் போனால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு வீட்டில் எல்லாருமே சமாதானம் ஆகிட்டாங்க. ஆனால் இவ ஏற்கனவே சொன்ன போயினால் இவ போய் தான் சொல்லியிருப்பா அப்படின்னு என்னோட மனசில் பதிஞ்சிடுச்சு. இதனால் நான் அவகிட்ட பேசாமல் ஒதுங்கி போன காரணத்தினால தான் இவ்வளோ பிரச்சனைகளும் வந்தது இவரானார். இதுக்கப்புறம் என் அப்பா அம்மா ஏண்டா சரவணா நீ அவகிட்ட பேச மாட்டேன்ற அப்படின்னு சொல்லப்போ நான் என் வீட்டில் நடந்த விஷயங்களை சொல்லாமல் மறைச்சி வச்சிருந்தேன். எல்லாரும் என்ன குற்றவாளி ஆக்கும்போது நான் நடந்த விஷயங்களை வீட்டில் சொல்லிட்டேன். எங்கள் வீட்டாளர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு, நியாயமாக நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க, இப்படி ஒருத்தி எங்கள் வீட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு எங்கள் பெற்றவங்க அனுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவள் என் கூட சேர்ந்து வாழணும்னு விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் அவள் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு விவாகரத்துக்காக நோட்டீஸ் அனுப்பிட்டேன் இவரான். இதுதான் நடந்தது அப்படின்னு சரவணன் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிடுறாங்க. ஜட்ஜ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னம்மா இதெல்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் உங்களை ஏமாத்துனீங்களா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி சொன்னால் எப்படிம்மா, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, நீங்கள் தானே போய் சொல்லி ஏமாற்றி அவரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இப்போ மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு இவர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் பேச வராரு. இது எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க வீட்டார்கிட்ட சொல்லி தான் மேடம் சார் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்காங்க, இவங்க தான் போய் சொல்கிறாங்க, வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணிட்டு இப்படியெல்லாம் போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் பேசலாமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், இவளை வேலைக்கு போக சொல்லி நாங்கள் யாருமே கம்பேர் பண்ணலை, அவளே எப்படி போய் நாடகம் ஆடிட்டு உட்காந்துட்டு இருக்கா, அப்படி இருக்கிறப்போ எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, எனக்கு வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு கூட அவள் போய் சொல்லியிருக்கணும். ஆனால் நாங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு என் அப்பா அவளை டீச்சர் வேலைக்கு சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா கூட அவள் ஏன் வெளியில் போயிருக்கணும், அப்படி போகாமல் நம்ம வீட்டிலே இருந்துட்டா நம்ம படிப்பு விஷயம் வெளியில் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் அவள் இப்படி பண்ணிட்டா. மற்றபடி என் அம்மாவோ என் அப்பாவோ வீட்டில் இருக்க யாருமே அவளை கொடுமை பண்ணதே இல்லை, அவளை எல்லாருமே அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. வேணும்னா இவளுடைய கர்ப்பம் நாங்கள் சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணதை தான் கழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னீங்களே சார், உங்களோட வயிற்றில் உண்டாகாத குழந்தை எப்படி சார் கருவிலே கலையும், வேணும்னா செக் பண்ண அந்த டாக்டர்கிட்ட ஸ்கேன் பண்ண டாக்டரை நீங்கள் இப்போ கூட வர வச்சு கேட்டு பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா வேறொரு டாக்டரோ இல்லை ஏற்பாடு பண்ணி உங்கள் கோர்ட் மூலயமா அவளை டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் நீங்களே இப்போவே தெரிஞ்சுக்கலாம் இவரானா அப்படின்னு சரவணன் சொல்லிடுறாரு. இதை கேட்டு மொத்த குடும்பமும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்த்தீங்களா இவரானால் இப்படி எல்லாரும் முன்னாடியும் ஒரு பொண்ணை எப்படி அவமானிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு
வக்கீல் சொல்கிறாரு, சார் நான் சொல்கிறதுல என்ன சார் தப்பு இருக்குது? உங்களுக்கு அப்படி சந்தேகமாக இருந்தால் அவளோட கலந்த கர்ப்பமாகி கலைஞ்சிடுச்சே அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணலாமே, இதுலேருந்து தப்புமே இல்லையே சார். எந்த கோர்ட்டில் சார் நடக்காதது இது? ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் கற்பழிக்கப்பட்டதுன்னா அது கற்பழிக்கப்பட்டதா படலையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணால் எல்லாமே மரபணு மூலிமா தெரிஞ்சது இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் அவளை டெஸ்ட் பண்ணால் அவளோட வயிற்றுல குழந்தை உண்டாச்சா கலைஞ்சிச்சா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. இது கேட்டு மயில் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, திரு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வக்கீலும் அதுக்கேற்ற மாதிரி இங்கே மயிலோடைய வக்கீல் எதிர்த்தரப்பு வக்கீல் அப்படி பேச விடாமல் பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி சரவணன் நீங்கள் போய் நில்லுங்க, உங்களுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு கோமதியை கூப்பிடுறாங்க. கோமதியை கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நடந்த விஷயங்களே இதுதான் அப்படின்னு சரவணன் சொன்ன விஷயங்களே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் பாண்டியன் செந்தில் சரவணன் எல்லாருமே கூப்பிட்டு விசாரிக்கவும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலை நிற்க வச்சுட்டு மயிலோடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கவும் அவங்க இல்லாத பொய்யெல்லாம் பாண்டியன் குடும்பத்தார் வீட்டுங்க மேலே போட்டுட்ருக்காங்க. வேணும்னா எங்களுக்கு எதிராக அதாவது எங்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்ல 2 பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்கலாம் சார். அவங்களோட எதிர் வீட்டுக்காரங்க தான், ஏன் கோமதியோட சொந்த அண்ணனுக்கு தான். அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எத்தனை வருஷம் பகை. இதோ அந்த வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது அரசின்னு சொல்லிட்டு, அவள் கல்யாணம் ஆகாமையே அவங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு என்ன நல்லா டார்ச்சர் பண்ணான்னு அவங்களுக்கே தெரியும் சார். அவங்க எதிர்த்த வீட்டில் தான் எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் கோமதி அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு தான். நீங்கள் வேணும்னா கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடைய அம்மா பாக்கியம் சொல்லவும் இங்கே பாண்டியன் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்ன இது, நம்மளை வெளியில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தானே அண்ணனுக்கு வந்தாங்க, நம்மக்கிட்ட பாசமாக பேசினாங்க, இப்போது அவங்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்ல போகிறதா இங்கே பாக்கியம் சொல்கிறாங்களே அப்படின்னு இவங்க மொத்த பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. ஒரு வேளை நம்ம நினச்ச மாதிரி அவர் தானே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னார், ஒரு வேளை இவ்வளோலாம் பண்ணிவிட்டு நமக்கு எதிராகவே சாட்சி சொல்ல போகிறாரா அப்படின்னு இங்கே பாண்டியன் வீட்டார் அத்தனை பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சக்திவேல் முத்துவேலு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போது சொல்லுங்கள் சார், அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் அவங்க எதிர் வீட்டுக்காரங்களா, கோமதி பாண்டியான்னு உங்கள் சொந்தக்காரங்களா, அவங்களுடைய தங்கச்சியா அப்படின்னு கேட்கவும் வக்கீல் ஆமாம் ஐயா அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்துக்கு 2 குடும்பத்துக்கும் பகை அப்படின்றதுனால நீங்கள் அந்த எதிர் குடும்பத்திலே இருக்கிறீங்க, அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி அடித்து கொடுமை பண்ணதை நீங்கள் எத்தனை நாள் பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் உண்மையாக அவங்க சொல்கிறது அப்படின்னு சக்திவேலை கேட்கவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு பாக்கியம் வீட்டார் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. பாண்டியன் குடும்பத்தார் அவங்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போது நமக்கு சாதகமாக பேசுகிறாரு அப்படின்னு. அப்போது என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறதா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் இப்படி எதிர்த்தரப்புக்கு வக்கீல சாதகமாக சாட்சி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் அப்போ தான் சார் நான் சாட்சி சொல்கிறேன்னு சொன்னது உண்மைதான் சார், ஆனால் அவங்களுக்கு எதிராக இல்லை, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என் தங்கச்சி குடும்பக்கும் எங்களுக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஆகாது தான், பல வருஷத்தை பகை தான், ஆனால் அதுக்காக இல்லாததை ஒன்று சொல்லக்கூடாது இல்லை சார் அப்படின்னு கோர்ட்டில் நியாயம் எதுவோ அதை மட்டும்தானே பேசணும். இவ்வளோ நாள் வரைக்குமே எங்கள் 2 குடும்பத்துக்கும் பகை இருக்கிறது உண்மைதான், ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அன்றைக்கி பேச்சுவாக்கில் இந்த வீட்டாளுங்க மேலே இருக்கிற கோவத்தில் நான் சொன்னதும் கரெக்ட் தான் சார், ஆனால் அதுக்காக இல்லாத ஒன்றை நான் சொல்ல மாட்டேன், அவங்க மேலே இருக்கிற கோவத்தினால நான் அன்றைக்கி அப்படி சொன்னேன், ஆனால் உண்மையிலேயே அவங்க எந்த வித கொடுமையும் பண்ணல, சித்திரவதையும் பண்ணல, அந்த பொண்ணை எல்லாருமே அப்படி தான் சார் பார்த்துக்கிட்டாங்க. ஏன் என் தங்கச்சி கோமதி அந்த பொண்ணை தரையில் நடக்க விடாமல் அப்படி பார்த்துக்கிட்டா சார் அப்படின்னெல்லாம் சக்திவேல் சொன்னவும் அதுக்கப்புறமா வக்கீல் பேசுகிறாரு. இல்லை இவரானார், இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு. கோர்ட்டில் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு எதுவுமே இல்லை, நான் உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன், எத்தனை வருஷம் பகையை மறந்து இப்போ அவங்களுக்கு சாதகமாக நான் ஏன் சார் கோர்ட்டில் சொல்லணும், அப்படி பகையோடு இருக்கிறவங்க ஏதாச்சும் கெட்டு போட்டோம் ஜெயிலுக்கு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு போக மாட்டேனா, என்னதான் இருந்தாலும் அவள் என்னுடைய ரத்தம் சார், அவள் அந்த மாதிரி பண்ணுறவ கிடையாது, பகை வேறு சார், ஆனால் குடும்பத்துக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணுறாங்க அப்படின்னு இல்லாத பொய்யை சொல்லி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறது ரொம்ப தப்பு சார் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. சரிங்க நீங்கள் போய் ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு முத்துவேலை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. முத்துவேலும் அதே மாதிரி கோமதி வீட்டாருக்கு சாதகமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே என்ன பாக்கியம் இது, நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லுவாங்கன்னு பார்த்தா இப்படி சம்மந்தி குடும்பத்துக்கு சாதகமாக சாட்சி சொல்லிட்டாங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அவங்க 2 பேரும் சாட்சி சொல்லிட்டா எல்லாம் சரியாக போயிடுமா, நான் சொல்லி வச்சிருக்கிறது தான் எங்கள் பள்ளிக்கூடம், நீ அமைதியாயிரு, அவங்க கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொன்னதும் ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்கெல்லாம் பயமாக இருக்குது, என்ன இது இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ
எல்லா விஷயத்துலையும் எல்லாரையும் விசாரிக்கவும், அப்போது மீனா இருந்துக்கிட்டு நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஜட்ஜுக்கிட்ட. நீங்கள் யாருமா அப்படின்னு. இதோ இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே செந்தில்ன்றவங்கள நீங்கள் இப்போ விசாரிச்சிங்களே ஐயா, அவருடைய மனைவி நான் மீனா என் பேர் அப்படின்னு. சொல்லுங்கம்மா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, எதுவாக இருந்தாலும் மேலே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னு. மீனா நீ என்ன சொல்ல போகிற, நீ இன்னும் சொல்லாத வா அப்படின்னு. நாங்கள் எல்லாரும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் அப்படின்னு. இருங்க நான் பேச வேண்டியது கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, வாங்க மேலே வந்து சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு வக்கீலன்னு சொல்லவும், அப்போது இங்கே ஜட்ஜு வந்து மேலே வந்து எல்லாரையும் பேச சொல்கிறம்போது இங்கே மீனா வந்துட்டு ராஜி நீயும் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அக்கா என்னக்கா அப்படின்னு. வா ராஜி அப்படின்னு. என்னம்மா அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு. ஆமாம் சார், நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் இங்கே பேச வேண்டியது இருக்குது. எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இப்போ எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதை பற்றி நான் இங்கே சொல்ல போகிறோம் அப்படின்னு. சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படின்னு இங்கே ஜட்ஜும் கேட்குறாரு, வக்கீலும் கேட்குறாரு. அப்போது சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்கள் வீட்டாளுங்க எல்லாருமே நாங்கள் யாருமே அவங்கள கொடுமைப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட கூட நீங்கள் இங்கே பேச போகிறதா சொல்லவே இல்லையா அப்படின்னு வக்கீலே கேட்கவும், அப்போது ஆமாம் சார் இது வரைக்கும் உங்ககிட்ட அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இவங்க பொய்க்கு மேலே போய் அடுக்கிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு எதிராக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே யோசிச்சு வச்சு பிளான் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம் அப்படின்ற விஷயத்த உங்கள் யாருக்குமே சொல்லாமல் நாங்கள் இங்கே பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா. சொல்லுங்கம்மா அதெல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம், என்ன சொல்ல வந்தீங்களோ அதை மட்டும் பேசுங்க, கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அவங்க உங்கள் வீட்டாளுங்க எல்லாருமே அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு. அவங்கள நீங்கள் கொடுமை பண்ணீங்களா அப்படின்னு. இல்லை இவனா நாங்கள் கொடுமை பண்ணலை, தோ அவருடைய வக்கீல் சொன்னாரே மயிலாக்காவோடைய வக்கீல் பேசின மாதிரி அவங்க ஊரரே கல்யாணம் பண்ணி எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லி 80 சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சதாவே இருக்கட்டும் இவரானார். ஆனால் அவங்க போட்ட 80 சவரனுமும் தங்கமா கவரிங்க அப்படின்னு நீங்களே கேட்டு சொல்லுங்கள் இவரான அப்படின்னு கேட்கவும், அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி எல்லாருக்குமே. வக்கீலுக்கும் பயங்கர குழப்பமாக இருக்குது. என்னம்மா எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு. சார் அப்படி அவங்க 80 சவரன் நகையை போட்டுட்டு வந்து ஊரே கல்யாணம் பண்ணிக்கிட்டு MBA படித்தவங்களாவே இருந்தால் நாங்கள் ஏங்க சார் அவங்கள கொடுமைப்படுத்த போகிறோம். அவங்க போட்டுட்டு வந்த 80 சவரன் அப்படின்ட்டு சொல்கிறது பொய், அவங்க படிச்சிருக்கிறேன்னு சொல்கிறது போய், அவங்க கர்ப்பமாக இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறது போய், அவங்க வயசு விஷயத்தில் சொன்னது எல்லாமே போய் சார். இத்தனையும் எங்கள் குடும்பத்தாருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்க. அப்போ கூட கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் அவங்கள பேசி ஆறுதலாக சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அவங்க அதுக்கப்புறமும் இப்படி ஒரு முடிவெடுத்தது ரொம்ப ஒரு தப்பு சார். அவங்க போட்டதாக சொன்ன 80 சவரன் கவரிங் இது எனக்கும் ராஜுக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். தோ இவங்க சொன்னதாக சொல்லி பொய் சொன்னதா இப்போ எங்கள் சரவணன் மாமா வீட்டில் இருக்க அத்தனை பேரை சொல்கிறாங்களே, அவங்களுக்கு இதை தாண்டி இப்போ நான் சொல்கிற விஷயம் எதுவுமே தெரியாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே எல்லாருமே. என்னம்மா சொல்கிறீங்க, இன்றைக்கி சொல்கிறது உண்மையாக உங்கள் வீட்டாளுங்க கூட இது தெரியாதா அப்படின்னு. ஆமாம் சார், எங்கள் வீட்டாளுங்களுக்கு ஏற்கனவே இத்தனை 2-3 போய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தில் தெரிஞ்சு எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போது இந்த விஷயத்தையும் சொன்னால் இன்னமும் அதிர்ச்சி ஆவாங்க அப்படின்னு நாங்கள் அவங்களோட நல்லதுக்காக என்னதான் இருந்தாலும் நாங்களும் ஒரு பொண்ணு அவங்களும் ஒரு பொண்ணு இவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக நாங்களும் இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டோம். ஆனால் இப்போது எப்படி எங்கள் குடும்பத்துக்கு எதிராக இத்தனை பொய்களை சொன்னதுக்கப்புறமும் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களோ, இதுக்கப்புறம் நாங்கள் வந்து உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது, அதுதான் நாங்கள் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி அவங்க சொன்னதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு இவனாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை மயில் போட்டுட்டு வந்த அந்த நகை அத்தனையும் கோர்ட்டில் எடுத்து சப்மிட் பண்ணுறாங்க. இதை முன்னாடி கொடுத்து ஜட்ஜ் கிட்ட கொடுக்கவும் அது அவர் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க வக்கீலே வந்து கண்ணாடி வச்சு அது ஒரிஜினலாக கவரிங்க அப்படின்னு. அதை பார்த்ததுக்கப்புறமா ஜட்ஜே பயங்கர அதிர்ச்சியில் ஆடி போயிடுறாங்க. என்னம்மா என்ன இதெல்லாம் நீங்கள் 80 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தது, அப்போது இது கவரிங்கா பொய்யா அப்படின்னு சொல்லவும், இல்லை இவரானார் அவங்க ஏதோ பொய் சொல்கிறாங்க, நாங்கள் போட்டது அம்புட்டும் தங்கம் இதை கவரிங்க அப்படின்னு அவங்க பொய் சொல்கிறாங்க, தங்கத்தை எல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க போல இருக்கா அப்படின்னு இதுலேயும் பொய் சொல்கிறாங்க. இல்லை இவனாரர்
இது போய் கிடையாது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவங்க போட்டுட்டு வந்த நகை வேணும்னா மயிலாக்காவை கூப்பிட்டு கேளுங்க அக்கா உங்களுடைய மனசாட்சிக்கு தகுந்து நீங்கள் போய் சொல்லுங்க இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா இது உண்மையாக பொய்யான்னு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதையும் போய் தான் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா நாங்கள் தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும் மயில் வந்துட்டு இல்லை இதுதான் நான் போட்டுட்டு வந்த நகை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக நிறைய பொய்களை சொன்னாங்க ஆனால் இந்த விஷயத்தில் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உளறிடுறாங்க. இதனால் அவங்க சாட்சி சொன்னதையும் வச்சு கோமதி வீட்டாருக்கு மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிரூபிச்சிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது நீங்கள் சொன்னது தான் போய் கிளம்பின்னு கொடுத்துருக்கீங்க கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய அப்பா அம்மா மயிலுக்கும் தண்டனை கொடுத்துருக்காங்க. இங்கே கோமதி வீட்டாரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.